ஹாய் வீவோஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, என்ன அங்கே வேலைப்பாடெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்னப்பா சகலை நீங்கள் என்னென்ன அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம், அத்தை இப்படி திடுதுப்புன்னு கல்யாணத்தை வீட்டிலே வைப்பாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் ரேவதி மனசில் நான் தான் இருக்கேன், அதை யாராலையும் மாற்ற முடியாது, நீங்கள் வேணா பாருங்கள் இந்த கல்யாணத்தை அவளே நிப்பாட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்னப்பா சகலை இப்படி பேசிட்டேன், அங்கே என்னன்னா ரேவதி நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ நீ என்னன்னா ரேவதியே கல்யாணத்தை நிப்பாட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ காத்தி சொல்கிறாங்க, நீங்கள் வேணா நடக்கிறத பொறுமையாக பொறுத்து இருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரோகிணி மயில்வாகனம் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு காத்தி என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம மயில் சொல்கிறாங்க, அவன் என்னன்னா ரேவதியே கல்யாணத்தை நிப்பாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல ரோகிணி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் நம்ம ரோகிணி கிட்ட சொல்லி, இது கிட்ட ரோகிணி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. ரேவதி கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன ரேவதி நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், அம்மாவை பிடிச்சி கத்துவேன்னு பார்த்தா நீ என்னன்னா ரெடி ஆகிட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அக்கா நீ வேணா பாரு காத்தி வருவாரா இல்லையான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம மயிலுக்கும் ரோகிணிக்கும் ஒரே பதட்டமாக இருக்குது, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம சம்புஸ்ரீ எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறாங்க. நம்ம சந்திரகலாக்கு என்னமோ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சாதிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம், டிரைவர் இனிமேட்டு நீ இந்த ஊரை விட்டே ஓட போறடா, உன் பொண்டாடிக்கும் மருதுக்கும் இப்போ கல்யாணம், இனிமேட்டு என்னதான் நினைச்சாலும் நீ ரேவதி கூட சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்திர ஒரு பக்கம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த சைடே நம்ம மருது ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கார்த்தியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க எல்லாருமே ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் ரேவதி செம்ம பெரிய அப்பா வைக்க போகிறாங்க. நம்ம மருதுகிட்ட நம்ம சமுஷரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே சீக்கிரம் ரேவதி கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மருதுவும் ரொம்ப சந்தோஷமாக தாலியை எடுத்துகிட்டு போயிட்டு ரேவதி கழுத்தில் கட்டலான்னு போகிறாங்க. ஆனால் நம்ம ரேவதி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நம்ம ரேவதி அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. ரேவதி மயங்கி விழுந்ததுமே சாமுடிச்செடி ஓடி போயிட்டு ரேவதியை பிடிக்கிறாங்க. என்னாச்சு ரேவதி, நல்லா தானே இருந்தேன் இவ்வளோ நேரம், இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எழுப்ப, ஆனால் ரேவதி எந்திருக்கிற மாதிரியே தெரியல. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர ஷாக்கு. சந்திராவுக்கு ஒரு பக்கம் பயம், என்னன்னா எங்கே ஒரு வேளை ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க. இந்த சைடு ராஜராஜன் சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல ரேவதிக்கு, சீக்கிரம் ரேவதி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு நம்ம மயில்வாகனம் கார்த்தி கிட்ட சொல்றாங்க, எப்பா கார்த்தி கரெக்டா அந்த மருது ரேவதி கழுத்துல தாலி கட்டும் போது நம்ம ரேவதி மயங்கி விழுந்துட்டா, ஒருவேளை அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, தெரியல நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருங்க டாக்டர், நான் மயங்கெல்லாம் விழுகலை, நான் ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணியிருக்கேன், அதனால மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருக்கேன், நீங்கள் எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல, இதை கேட்ட அந்த டாக்டரும், சரிம்மா நான் உனக்காக இதை செய்கிறேன், ஆனால் என்ன காரணத்தினால நீ இப்படி பண்ணு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நான் ஒருத்தரை உயிராக நேசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் அவர் விட்டுட்டு எங்கள் வீட்டில் வேற மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் டாக்டர் இந்த ட்ராமா, ப்ளீஸ் டாக்டர் என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி அந்த டாக்டர் கிட்ட சொல்ல, இதை கேட்ட அந்த டாக்டரும், சரிம்மா உண்மையான காதலுக்கு எப்போவுமே அழிவுன்றது கிடையாது, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதி மயங்கின மாதிரி கிடக்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு அதிர்ச்சியில் தான் மயங்கி விழுந்திருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது சந்திரா சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, என்னக்கா ரேவதி கரெக்டான நேரத்தில் இப்படி பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாமல் இங்கே நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பதத்தட்டில் இருக்கும்போது நீ என்னன்னா கல்யாணத்துக்கு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, அவள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, இன்னைக்கு ரேவதிக்கும் மருதுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம், அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, வேற எதுவும் அவள் தப்பா சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சாம்பிடிச்சிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, அவளுக்கு ஏற்கனவே தலையில் அடிப்பட்டு பழசெல்லாம் மறந்துருக்கா, அந்த மாதிரி நேரத்தில் இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணால் அவளுக்கு ஒரு சில நினைவுகள்லாம் ஞாபகம் வரும்போது அவளுக்கு அதிர்ச்சியில் இந்த மாதிரி மயக்கம்லாம் வரும், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிச்சரியும் சரி இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதியை பார்க்கறதுக்காக ரோகிணி போகிறாங்க. ரேவதி இது எல்லாமே உன்னுடைய ட்ராமா தானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா இதெல்லாம் நான் பண்ண ட்ராமா தான், அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மயங்கி மட்டும் விழுகலைன்னா அந்த மருந்தை வச்சு என் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருப்பாங்க, இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு டக்குன்னு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, பரவாயில்லையே ரேவதி இந்த மாதிரிலாம்
நீ பிளானை போடுவேன் தெரியாமல் போயிடுச்சு, பரவாயில்ல, எப்படியோ கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என் கழுத்தில் தாலி கட்டணும்னா அது கார்த்தி மாமா மட்டும்தான், இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல, இந்த சைடு நம்ம சாம்பிடிச்சிட்டு அப்படியே ரேவதியை பார்க்க வராங்க. அப்போ ரேவதியை பார்த்துட்டு என்னமாச்சு உனக்கு, ஏன் திடீர்னு மயங்கி விழுந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னன்னே தெரிலமா, கல்யாணம் ஆக போதுன்ற பயத்தில் கூட மயக்கம் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சாம்பிடிச்சிட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ மயங்கெல்லாம் விழுகலை, நீ ட்ராமா போட்டுட்டு இருக்க, அதையும் உங்கள் அம்மா நம்பிக்கிட்டு இருக்கா, எனக்கு தானே தெரியும் உன்னை பற்றி, நீ அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி ட்ராமாவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இரு எவ்வளோ நாளைக்கு இந்த ட்ராமாவை நீ பண்ணுவ, என்னதான் இருந்தாலும் நீ எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, நாளைக்கு உனக்கும் வரதுக்கும் கல்யாணம் நடந்தே தான் ஆகும், அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம மயில்வாகனம் வந்து இந்த விஷயத்த கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்போ சகல நீ சொன்ன மாதிரி ரேவதி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, ஏன்னா ரேவதி மனசில் நான் இருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் எனக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியோ ரேவதி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு விட மாட்டான், அதுக்காக தான் அவங்க கிட்ட நம்பிக்கை அந்த மாதிரி சொன்னேன், நான் வராட்டினாலும் ரேவதியை அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்னப்பா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தலையை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீயும் ரேவதியும் எப்படி பழைய மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரீங்களோ அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க, இன்னைக்கே கல்யாணத்தை நடத்திடலான்னு பார்த்தா இவன் மயக்கம் போட்டு விழுந்து எல்லாத்தையுமே குடியை கெடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்க. ஒரு பக்கம் நம்ம மயில்வாகனம் செம்மையாக கிண்டல் பண்ணுறாங்க சந்திராவை, என்ன சின்னத்தை நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ விரக்தியில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இன்னைக்கு இல்லைனா என்னடா, நாளைக்கு ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்க தானே போகுது, அதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சின்னத்தை, ரேவதி மனசுலையும் சரி கார்த்தி மனசுலையும் சரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற காதல் வந்து ரொம்பவே ஆழமானது, யார் நினச்சாலும் அதை பிரிக்கவே முடியாது, அது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல, நீங்களே நல்லா பாருங்கள், ரேவதி கார்த்தி ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது, இந்த மருதோட லட்சணம் என்னன்றத கார்த்தி நாளைக்கு எல்லாரும் முன்னாடி நிரூபிக்க தான் போகிறான், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பொடி வச்சு பேசிட்டு போகிறாங்க. இது கேட்டதுமே சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இவன் பொடி வச்சு பேசிட்டு போகிறான், ஒருவேளை முருகன் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சந்திரா கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, எங்கே அந்த ரேவதி மயக்கம் போட்டு விழுந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சந்திரா, நாளைக்கு தான் கல்யாணம் நடக்க போதில்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, எங்கே இந்த ரேவதி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த முருகனை வச்சு தான் அந்த மருதோட கேரக்டர் என்னங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி என்னென்னமோ வேலை பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணுறான்னு கூட நம்மளுக்கு தெரியல, ஒருவேளை கல்யாணம் நடக்கிற நேரத்தில் எல்லா ஆதாரத்தையும் அக்கா கிட்ட காமிச்சா என்ன நடக்கும்னு யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பயத்தில் இருக்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த முருகன் என்னோட கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்தி வந்து முருகனை பிடிச்சிட்டு போயிட்டு எல்லா ஆதாரத்தையும் காமிச்சு மருதி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பிடு சரி இந்த கல்யாணத்தை இம்பார்ட்டாக தான் போகிறாங்க, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.